ஹாய் சில ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க, குளிச்சுட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் போக போகிறோம். இந்த விளாக் வந்துட்டு நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விளாக் தான் வரும். இப்போ வந்துட்டு எனக்கு 4 மந்த்து செக்அப் வந்து இன்னும் ப்ரைவேட்டில் எடுக்கலை, கவர்மெண்ட்டில் பார்த்தாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க என்னன்றதை இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்கலாம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவாணி என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாளோ மனிசே பூ விழித்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது. ஓகே மக்களே, வாங்க நம்ம கிளம்பலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறேன். அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட்டுமே நேற்றே காலி ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு செக் பண்ணிட்டு எல்லா டேப்லெட்டும் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வந்துட்டு என்ன சாப்பாடு அப்படின்னா பார்க்கலாமா, தோசை கார சட்னி, அதுதான் இன்னைக்கு காலையில் எனக்கு சாப்பாடு. பாட்டி தான் பாப்பாவை நான் ஸ்கூலுக்கு ஏற்றி விட போயிட்டேன் கீழே. ஸோ என் பாட்டி தான் சுட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ குட்டி குட்டியாக சுட்டு வச்சுருப்பாங்க போகிறேன். ஷியோ கடவுளே. சரி ஓகே, பாருங்கள், 2 தோசை அப்புறம் வந்துட்டு லைட்டாக கார சட்னி வச்சுட்டு பார்க்குறேன். இதுதான் இன்னைக்கான காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். எனக்கு வேறு டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு மாதிரியாக இருக்குது. போயிட்டு பார்ப்போம். ஓகே, சாப்பிட்டுட்டு தலை மட்டும் மாறியிருக்கேன். சரி, நேற்று பூ வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, ஸோ அதனால நம்ம பூ கட்டலாம், கொஞ்சோண்டு கட்டிட்டு போகலாம், வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ என் ஆசையாக பூ வாங்குவேன், ஆனால் கட்டி தான் வைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்கும். எங்கேயாவது போனால் தானே வைக்க முடியும், அப்படியே வாங்குறேன்னு நினைப்பீங்க. சரி, பூ வைக்க பிடிக்கும், ஆனால் வெளில போனாதே வைப்பேன், வீட்டில் இருந்தால் வைக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு தலைக்கு கொஞ்சோண்டு பூவை கட்டிட்டு கிளம்பலாம். ஹாய், நம்ம கொஞ்சோண்டு பூ கட்டியாச்சு, வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். எங்கள் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்னை போட்டு திட்டுவாங்க. பூவெல்லாம் யாருக்கு ஊக்க வச்சு பூ வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு கேர்பின் வச்சு பண்ணுறதை விட ஊக்க வச்சு தான் பிடிக்கும். வச்சுக்கலாம். முடியை கட் பண்ணவும் ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்மளே இருந்திருக்கலாமோ, பாருங்களேன், தெரியுதா, இவ்வளோதான் இருக்கு. சரி ஓகே மக்களே, கிளம்பிட்டு போகும்போது பார்க்குறேன். டைம் ஆகிடும், பேசிகிட்டே இருப்பேன். வெயிட் பண்ணுங்க, நம்ம கிளம்பிட்டு ஓகேல பார்க்கலாம். வாங்க மக்களே, கிளம்பியாச்சு. என் அம்மா வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கு. போயிட்டு அப்போ நீங்கள் வாங்க, இறங்குங்க. சரி ஓகே, எங்கள் அம்மா ஃபோன் போட்டாங்க, போயிட்டு பார்ப்போம். ஆண்டிக்கு யார்கிட்ட பேசுகிறேன்? வீடியோ. சரி போயிட்டு வரேன், வீடை பார்த்துக்கோங்க. சரி, யார்கிட்ட பேசுகிறேன்? ஓகே மக்களே, என் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு, போயிட்டு பார்ப்போம். நான் போனால் தான் நேம் கொடுக்க முடியும், எங்கள் அம்மா கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு. செக்கப்லாம் முடிஞ்சு பார்த்தாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
சாயங்காலம் போட்டு கொடுத்துருங்க. சாயங்காலம் பால் வாங்கல. சரி வாங்க சின்ன டப்பா பாதாம் என்னதான் பண்ணுறீங்க அம்மா இன்னும்? ஹாய் காய்ஸ், நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். என் மூஞ்சத்தை தடவை தெரியுதா? தூங்கியாச்சு. தூங்கி இப்போ தான் இருந்துச்சு 6 மணிக்கு தான் 2 மணிக்கு வந்தோம். இன்றைக்கி டாக்டருமே லேட்டாக வந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து 4th month செக்கப் ஃபினிஷ். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்தாங்க. அப்புறம் டேப்லெட் எல்லாம் கரெக்டாக போட்டியா என்னன்னு கேட்டாங்க. எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆனால் ப்ளட் டெஸ்ட் வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்க கொடுத்துட்டேன். அதனால் சரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கேன் பார்த்தாங்க. நம்ம பேபி எப்படி இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு எந்திரி பாப்பா பேபி எப்படி இருக்குது, அப்புறம் ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குது, கை கால்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா காமிச்சாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கிட்டு அப்புறம் இன்னும் ஏதாவது தொந்தரவு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா. எனக்கு வந்துட்டு அடிக்கடி தூங்கி எழுந்தோடனே கொஞ்சம் நேரம் தும்மல் வரும். அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்தோடனே கொஞ்சம் நேரம் தும்மல் அது மாதிரி கொஞ்சம் தடும் பிடிச்சிட்டு தும்மலாக வந்துடும். கண்டினியூஸாக தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நான் சொன்னேன், சரி அதுக்கு நான் டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு அப்புறம் வந்தாச்சு. அம்மா தான் வந்துருந்தாங்க. மாத்திரைலாம் வாங்கியில் காமிச்சிருப்பேன். இப்போ தான் இருந்துச்சு வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கு. வந்துட்டு ஈவினிங் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு அப்ரோஸ் குடிச்சிட்டு இன்னும் நைட்டு தான் சாப்பாடு. ஓகே காய்ஸ், இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ரெக்னன்சி ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். 4th month நான் அடுத்த மாதம் தான் ப்ளட் டெஸ்ட் எடுக்கல. என்ன எப்படி அனாமலி ஸ்கேன் இன்னும் எடுக்கலை. ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் நல்லா கிளியராக சொல்லுவாங்க. இப்போதைக்கு தான் சொன்னாங்க. ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை, டேக் கேர், லவ் யூ.